இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த வாரத்தின் தொடர் செய்திகளை நீங்கள் கேட்டீர்கள், ஒவ்வொரு நாளும் தவறாமல் கேட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். வேதம் நமக்கு வெளிச்சம் என்று பார்த்தோம், வேத வசனம் நமக்கு அஸ்திபாரம் என்று சொல்லி நாம் பார்த்தோம், வேதம் நமக்கு ஆவியின் பட்டயம் என்று சொல்லி தியானித்தோம், வேத வசனம் நமக்கு சிறுமையில் ஆறுதல் என்று சொல்லி நாம் பார்த்தோம், வேத வசனம் நமக்கு ஞானத்தை தருகிறது என்று சொல்லி பார்த்தோம், வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் நம்மை சுகமாக்குகிறார் என்று சொல்லி தியானித்தோம் இவ்வளவு நாட்களும். இந்த நாளிலே வேத வசனம் நம்மை சுத்திகரிக்கும் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய ஆண்டவரிடத்திலே வந்து அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறும் பொழுது கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரு பெரிய காரியம், நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும், நாம் பரிசுத்தமாக வேண்டும். நான் பரிசுத்தர், ஆதலால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கட்டளை தந்திருக்கிறார். நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஓயாமல் தேவ தூதர்களால் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அந்த பரிசுத்த ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்கும்படி நம்மை பரிசுத்தமாக்க அவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு நம்ம எல்லார் மேலும் உள்ள ஒரு எதிர்பார்ப்பு, நாம் பரிசுத்தமாக வேண்டும். பாவத்தை தள்ளிவிட்டு அவரை நோக்கி நாம் ஓட வேண்டும். பாவத்துக்கு எதிராக எதிர்த்து நிற்பதிலே இரத்தம் சிந்தத்தக்க அளவுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். பாவத்திலிருந்து நாம் விடுபடவும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தர் நம்மை பற்றி வைத்திருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு. அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற வழிகள் அவருடைய இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்த ஆவியினாலே அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற இன்னொரு விதம் அவருடைய வார்த்தைகளை கொண்டு. நான் இன்றைக்கு வாசித்த அந்த வசனத்திலே, யோவான் 15:3 நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். வேதம் நம்மை பரிசுத்தமாக்குகிற ஒரு சத்தியம். அவருடைய வார்த்தைகளினாலே அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, வேதத்தை வாசித்தவர்கள் பரிசுத்தமான சம்பவங்கள், பரிசுத்தமாகிற சம்பவங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நெகேமியா புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய பாவங்களின் நிமித்தம் சிறைப்பட்டு போனார்கள். ஆனால் திரும்ப அநேக வருடங்களுக்கு பிறகு கோரேஸ் ராஜாவின் உத்தரவுப்படி எஸ்ரா, நெகேமியா போன்ற தலைவர்களின் தலைமையின் கீழ் அவர்கள் புறப்பட்டு அவர்களுடைய சொந்த தேசத்திற்கு வருகிறார்கள். வந்த பொழுது நியாயப்பிரமாண புஸ்தகம் அவர்களுக்கு வாசிக்கப்படுகிறது. கேட்டு அறியத்தக்க ஞானமுள்ளவர்கள் எல்லாரும் வேதத்தை வாசித்தார்கள் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். எஸ்ரா மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு படிகளிலே நின்று நியாயப்பிரமாணத்தை திறந்து வாசிக்கிறார். அவரோடு கூட சிலர் அதை ஜனங்களுக்கு விளங்க காட்டுகிறார்கள். அந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் வாசிக்கப்பட்ட பொழுது ஜனங்கள் அழுதார்கள் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் நம்மோடு உறவாடுகிறது, நம்முடைய இருதயத்தை உடைய பண்ணுகிறது, நம்மை சீர்படுத்துகிறது, நம்முடைய பாவங்களை அது உணர்த்துகிறது. ஒரு மனிதர் நம்மிடத்திலே வந்து சொல்லும் பொழுது, நீ தப்பு செய்திருக்கிறாய், நீ பாவி என்று சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம் நமக்கு வருவதில்லை. நாம் தப்பு செய்து விட்டுத்தான் இருந்தாலும் மற்றவர்கள் சொல்லும் பொழுது அதை ஏற்கிற ஒரு இருதயம் மனித சுபாவத்துக்கு கிடையாது. ஆண்டவர் ஆதாமிடம் கேட்ட பொழுது, நீ தந்த ஸ்திரீயானவள் பழத்தை தந்தாள் என்று சொன்னார். இதுதான் மனித சுபாவம். பாவத்தை தட்டி கழிக்கிற, இன்னொருவர் மேல் போடுகிற ஒரு சுபாவம் தான் மனிதனுடையது. ஆனால் இந்த வேத வசனம் நம்மோடு இடைப்படும் பொழுது, இந்த வார்த்தைகள் நம்மேல் கிரியை செய்யும் பொழுது உள்ளான
மனிதனிலே அது போகிறது, நம்முடைய இருதயம் குத்தப்படுகிறது, நம்முடைய பாவம் நமக்கு உணர்த்தப்படுகிறது. அதனால்தான் வேத வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். அன்னைக்கு நெகேமியாவும் கூட இருந்தவர்களும் சொன்னார்கள், இது பரிசுத்தமான நாள், இது பரிசுத்தமான நாள், நீங்கள் பரிசுத்தமாகிற நாள், இந்த நாளிலே நீங்கள் அழ வேண்டாம், உங்களுக்கு மகிழ்ச்சியா இருப்பதே பலன் என்று சொல்லி. பாவத்திற்காக நாம் மனஸ்தாபப்பட்டு அழும் பொழுது நமக்கு கிடைக்கிறது மகிழ்ச்சி. வேதம் நம்முடைய மகிழ்ச்சியாக மாறுகிறது. இதை கேட்கிற நீங்களும் கூட பரிசுத்தமாக ஆண்டவரிடத்திலே உங்களை ஒப்பு கொடுங்கள். பரிசுத்தமாக்குகிற தேவன், மகா பரிசுத்தமான ஒரு தேவன் நம்முடைய தேவன். அவருடைய பிள்ளைகள் என்று நாம் அழைக்கப்படுவதற்கு பரிசுத்தம் நமக்கு வேண்டும். நம்மை பரிசுத்தமாக்குகிறவர் அவர் நம்மை பரிசுத்தமாக்க ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வேதத்தை அதிகமாய் தியானிங்கள். வாழ்க்கை முழுவதும் நம்மோடு போராடுகிற ஒரு போராட்டம் தான் பாவ போராட்டம். இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுதெல்லாம் நமக்கு அந்த போராட்டம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. நாம் மேற்கொண்டு விட்டோம், அந்த பாவத்திலிருந்து விடுதலையாகி விட்டோம் என்று நினைக்கிற பாவங்கள் கூட எப்பொழுதோ ஒருக்கா நம்மேல் தலை நீட்டுகிறது. நம்மிடத்திலே அது வருகிறது, நம்மை தூண்டுகிறது, அதை செய்யும்படியாக நம்மை தூண்டுகிறது. கர்த்தருடைய வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேத வசனம் நமக்கு உணர்த்துகிறது மாத்திரமல்ல, அந்த பாவத்தில் இருந்து விடுதலையாகவும் நமக்கு உதவி செய்கிறது. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அதே போல உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். அது உள்ளாலிருந்து நமக்கு ஒரு பலன் தரும். பாவத்தை மேற்கொள்ள, பாவம் செய்யாமல் இருக்க நமக்கு பலன் தரும். நம்மை சுத்தமாக்குகிற இந்த வேத வசனங்களை நீங்கள் அதிகமாக வாசியுங்கள், அதிகமாக தியானியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நிச்சயமாகவே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வேத வசனங்கள், இந்த வார்த்தைகள் உங்களோடு இடைப்படும், அவருக்குரியவர்களாக உங்களை மாற்றும். இந்த வாரத்தின் செய்தி உங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமா இருந்தது என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். கண்களை மூடி. ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்கும். ஒருவேளை வியாதியோடு நீங்கள் இதை கவனிக்கிறீர்களானால், இயேசுப்பா உம்முடைய வார்த்தைகளை கொண்டு என்னை சுகமாக்கும் என்று கேளுங்கள். கண்ணீரோடு இதை கேட்கிறவர்கள் இன்னும் அந்த வேதத்தை வாசிக்க உங்களை ஒப்பு கொடுங்கள். நான் ஜெபித்தேன், வேதம் வாசித்தேன், ஆண்டவருக்கு பிரியமா இருந்தேன், என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் வந்து விட்டதே என்று கலங்கி போய் இதை கேட்கிறவர்கள் ஒரு தடவை கூட உங்களை தாழ்த்துங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஏதோ ஒரு நன்மை இந்த போராட்டத்திலே, இந்த வேதனையிலே அவர் வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை தியானிக்க உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் வார்த்தைகளை கொண்டு உங்களோடு இடைப்படுவார். இந்த நிலையில்லாத இந்த வாழ்க்கையிலே அவருக்கு உத்தமமா இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க உங்களுக்கு உதவி செய்வார். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காகவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உங்களுடைய வேதத்தை பற்றி நாங்கள் தியானித்தோம். எங்கள் அறிவுக்கு எட்டுனது குறைவாண்டவரே, உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு இடைப்பண்ணாம்ப்பா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தரும் வேதத்தை அதிகமாய் வாசிக்கிறவர்களாய் மாறட்டும் ஆண்டவரே. மற்ற செய்திகளை கேட்கிற நேரத்தை விட, ஜெபிக்கிற நேரத்தை விட அதிக நேரம் உம்முடைய வார்த்தைகளிலே செலவழிக்க எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யும் இயேசுப்பா. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொன்னீர். வேதத்தை மறக்காமல் நேசிக்கிறவர்களின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னீர். அப்படி ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியம்பா. இந்த நேரத்திலே இந்த மகிமை டிவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் இணைந்து ஒரு மனமாய் ஜெபிக்கிறோம். தேவரீர் இம்மட்டும் கொண்டு வந்த எல்லா வழிகளுக்காக நாங்கள் நன்றி சொல்றோம் இயேசப்பா. நன்றி சொல்றோம் ஆண்டவரே. நன்றி இயேசப்பா. இதுல செய்தி கொடுக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்காக இன்னைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தடையில்லாமல் அவர்கள் இந்த செய்திகளை கொடுக்கத்தக்கதாக
உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் பலப்படுத்தும். உம்முடைய வார்த்தைகளை அவர்கள் வாயிலே நீர் வையும் ஆண்டவரே. இதை சரியான நேரத்திலே சரியாக கொடுக்க என்னென்ன அவர்களுக்கு அவசியமோ எல்லா உதவிகளும், பண உதவியோ, ஜெப தேவையோ எல்லாவற்றையும் நீர் சந்தித்து அவர்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நிரம்பி வழிகிறது, ஏராளமாகிறது என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே இதை நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை நடத்துகிறவர்களுக்காக, இதை நடத்துகிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்யும்ப்பா. இந்த மகிமை டிவியை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தடையில்லாமல் அது நடக்கத்தக்கதாக எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும் ஏசப்பா. எல்லா தேவைகளையும் சந்தியும். உம்முடைய கிருபை இதோடு கூட இருக்கட்டும். எல்லாத்துக்கும் மேலாக உம்முடைய நாம இதனாலே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, அப்பிரயோஜனமான ஊழியக்காரி செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன் ஏசப்பா. இதனால் வருகிற சகல துதியும் கனம் மகிமையும் உமக்கு உண்டாகட்டும். அது உமக்குரியது, அது உமக்கே செலுத்துகிறேன். இயேசு நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.